ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளம்பிங் சம்மந்தமாக இந்த ஷேர்வெல்லில் ப்ளம்பிங் ஒர்க்கை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர்வால் பற்றி பார்த்தேன். ப்ளம்பிங்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப் எப்படி நீங்கள் வந்து ஜல்லி போடுறதுக்கு முன்னாடியே போடுறீங்களோ அதே போல் தான் அவங்க போடுறாங்க. நீங்கள் மட்டும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் எதனால் அது மட்டும் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ டைவர்ட்ரு, பேனலு இதுமாரிலாம் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே மிக்சர் டேப்பு இது போல் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வேணும். மெஷர்மெண்ட் மாறிச்சுன்னா நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த ஷேர்வாலில் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பியிலே பைப் லைன் போடக்குள்ள நம்ம வைப்ரேட்டர்லாம் போடக்குள்ள கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறும். அதனால தான் நான் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு மட்டும் நான் இது போல் பண்ணியிருக்கேன். இதே நம்ம வந்து லென்த்தாக வந்து லாங்காக நம்ம பைப்பை ட்ராவல் பண்ணணும், கன்சல்ட் பண்ணி பண்ணணும்னா அதுபோல் இடத்துல வந்து நம்ம வந்து முன்கூட்டியே கம்பியிலே பைப்பை போட்டுருவோம். பாத்ரூமில் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி தான் போடுறோம். எதுக்கு இது கட் பண்ணி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கும். அதே போல் வந்து டைலில் லே பண்ணிட்ட பிறகு அந்த நிப்பிள் போட்டு வெளியில் இழுப்பாங்க பார்த்தீங்களா, அதுபோல் பிரச்சனைலாம் இதில் இருக்காது. அதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இந்த வீடியோ வந்து என்னோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ப்ளம்பிங் பற்றி. அதில் இந்த எக்ஸ்டென்ஷன் இப்போலாம் போட்டு இழுப்போம். அதெல்லாம் இழுக்கக்குள்ளே நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான லீக்கேஜ் பிரச்சனை, காஸ்ட்டு பிரச்சனைலாம் வரும். அதனால் வந்து நம்ம ப்ளம்பிங் ஒர்க்கு பாத்ரூம் கன்சல்ட் பண்ணுறதை மட்டும் நம்ம மேனுவலாக எப்படி நம்ம வந்து ரிடக்ஷன் பிளக்லாம் எப்படி கட் பண்ணி வால் மிஷின் போட்டு கட் பண்ணி பண்ணுறோமோ அந்தமாரி மெத்தடில் தான் பண்ணுறோம். அதனால தான் நான் வந்து இந்த ஒர்க்கு இதுமாரி பண்ணித்தரேன். ஏன்னா ஷேர் வால்ன்றீங்க நம்ம இதை மட்டும் எதுக்கு மேனுவல் பண்ணுறோம், இதான் காரணம். இது வந்து ப்ளம்பிங் லைனு. நம்ம எலக்ட்ரிக்கல் லைன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயர் தான் வரப்போகுது. அது எப்படியா இருந்தாலும் எது மாறினாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளம்பிங் லைனில் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் சிபிவிசி பைப் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம வந்து காடி வந்து கம்மியாக எடுக்கிறதுக்கோசம் தான் நான் வந்து இந்த சிபிவிசி பைப் யூஸ் பண்ணிடுறேன். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இதுன்ட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷேர்வாலில் பொறுத்த வரைக்கும் ப்ளம்பிங் ஒர்க்கை மேனுவலாக பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுபோல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளுக்கு வந்து இது ஓடிஎஸ் கேப் போட்டிருக்காங்க. அதனால் வந்து மேலே ரெட்டிஷன் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். அது க்ளோஸ் பண்ண மாரி ஃபியூச்சரில் மேலே வந்து ஒரு மாடி கட்டுற மாரி இருந்தால் அதை இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஷேர்வால் மெத்தட்லேயே பில்டிங் போகும். அதனால் தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஷேர்வாலில் பண்ணுறீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கு பாத்ரூம் கன்சல்ட்டை மட்டும் மேனுவலாக எப்பயும் பண்ணுறதை கன்சல்ட் பண்ணிங்க. சிபிவிசி பைப்பை போட்டு நீங்கள் சிபிவிசி பைப்பை யூஸ் பண்ணுங்கள். காடி எடுக்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நம்ம உடைக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் மிச்சமாகும். கட்டிங் மிஷின் போட்டுங்க. 5 இன்ச்சு பிளேடு மிஷினில் போட்டு கட் பண்ணிவிட்டு சிப்பிங் மிஷின் போட்டு உடச்சிங்க இருக்கேன். இதான் டைவேட்ரு. இதுதான் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் இந்த ஷார்ட்ஸில் போடுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவாக அப்டேட் பண்ணியிருப்போம். அதனால் இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். தயவுசெய்து பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்